பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாப்ள, அருமை. அப்பாடா. ஏண்ணே என்னாச்சு? என் பொண்டாட்டி எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி டேஸ்டா சமைப்பா. நீங்க வேற இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இந்த அப்பாடா. நான் ருசியை சமைக்காமலாம் உனக்கு தப்பு போட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா கடையில ஆளலையா? அதோ வந்துட்டேனா. டேய் தட்டுல சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் எங்கடா போற? அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்டா. டேய் என்னங்க இங்க அப்படிதான் நடக்கும். சாப்பிடுங்க. சொல்லுப்பா. சாப்பிட்ற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு 10 ரூபா ஊதுபத்தி மட்டும் தாங்கண்ணே. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இந்தாங்கண்ணே. வரேண்ணே. சரியா போச்சு. என்னடி ஊதுபத்தி தானே தொட்ட, அப்படியே வந்து சாப்பாட்டுல கை வைக்கிற. போ கை கழுவி விடுவா. பிரியாணி வாசல்ல அதான் தெரியாதுடி, ஒழுங்கா சாப்பிடு. லூஸ். நம்ம உழைக்கிறதே ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தான். 10 ரூபா ஊதுவத்திக்காக சாப்பாடு விட்டு போவியாடா? அப்படிலாம் இல்ல மாப்ள. 10 ரூபாவோ 1000 ரூபாவோ கடையில வியாபாரம் தான் முக்கியம். சாப்பாடுக்காக வியாபாரத்தை விடக்கூடாதுல்ல. நமக்கு எப்பவுமே கஸ்டமர் தான் முக்கியம். வாழ்க்கையிலேயே நான் மட்டும்தான் அதிக கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைச்சேன். நேர்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் கஷ்டப்படணும் தான் போல.